நேர்களே, தற்போது அந்த விண்கலம் தற்போது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களை சுமந்து கொண்ட அந்த விண்கலம் டிராகன், ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் 9 தற்போது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதிகாலை கடலிலே டச் டவுன், ஸ்பிளாஷ் டவுன் என்ற பெயரிலே கீழே மென்மையாக கீழே இறங்கும். ஆனால் இன்று காலை 10:35 மணிக்கு தொடங்கிய அந்த பயணம் 17 மணி நேரத்திற்கு பிறகுதான் வருகிறது. பொதுவாக ரஷ்யாவின் விண்கலமான சோயஸ் எல்லாம் 3 மணி நேரத்தில் பூமிக்கு வந்துவிடும். ஆனால் இந்த டிராகன் மட்டும் 17 மணி நேரம் ஆவதற்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி வரும்போது, கிட்டத்தட்ட 17,000 கிலோமீட்டர், மணிக்கு 17,000 கிலோமீட்டர் வேகத்திலே அது தற்போது பூமியை நோக்கி அந்த விண்கலம் வந்து கொண்டிருக்கிறது. சுற்றுப்பாதை வேகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது வேகம் வளிமண்டலத்துக்கு நுழைந்த பிறகு அந்த வேகம் குறைக்கப்படும். அதற்காக தான் டி ஆர்பிட் பர்ன்ஸ் என்பார்கள். அந்த இயக்கத்திற்கு டி ஆர்பிட் பர்ன்ஸ் என்றால் அந்த ஆர்பிட்டை விட்டு உள்ளே வந்த பிறகு உள்ளே உள்ள அந்த உந்து சக்தி இயல்பான்கள், த்ரஸ்டர்ஸ் எல்லாம் மேலே அந்த இயங்க ஆரம்பித்து அதனுடைய வேகம் கட்டுப்படுத்தப்படும். அதன் பேராசூட்டுகள் விரிக்கப்பட்டு, மிகப்பெரிய பேராசூட்டுகள் இருக்கும். அந்த பேராசூட்டுகள் விரிக்கப்பட்டு மெதுவாக 17,000 மணிக்கு 17,000 கிலோமீட்டர் வேகத்திலே, கிட்டத்தட்ட மணிக்கு 17,000 கிலோமீட்டர் வேகத்திலே கீழே வருகின்ற விண்கலமானது 300 கிலோமீட்டர் வேகத்திலே மட்டுப்படுத்தப்பட்டு அந்த வேகம் குறைக்கப்பட்டு மெல்ல மெல்ல இறங்கி 20 நிமிடங்கள் பயணித்து கீழே மெல்ல மெல்ல இறங்கி கடலிலே ஸ்பிளாஷ் டவுன் என்றால் தரையில் இறங்கும் போது அதை டச் டவுன் என்பார்கள். கடலில் இறங்கும் போது தண்ணீரிலே விழுந்து ஸ்பிளாஷ் ஆவதால் ஸ்பிளாஷ் டவுன் என்பார்கள். அந்த கடலிலே விண்கலம் விழுந்து மிதக்க தொடங்கும். விண்கலம் கடலில் விழுந்த பிறகு அந்த திக் நிமிடங்கள் முடிவுக்கு வரும். ஆனால் அதன் பின் தான் மிக முக்கியமானது. அந்த விண்கலம் அந்த கடலிலேயே ஒரு சற்று நேரம் 2 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்கள் வரை மிதந்து கொண்டே இருக்கும். அதன் பின் அந்த விண்கலத்தில் மெதுவாக அந்த விண்கலத்தை வெளியில் இருந்து வந்த நம் மீட்பு படை தயாராக மீட்பு படகுகள் அந்த கடல் பகுதியை சுற்றி கொண்டிருக்கும். இந்த கடலில் அந்த விண்கலம் விழுந்தவுடன் மீட்பு படகுகள் உடனடியாக அந்த விண்கலத்தை சுற்றி வந்து விடுவார்கள். அவர்கள் மெதுவாக வந்து அந்த விண்கலத்தை வெளியில் இருந்தால் திறக்க முடியும், உள்ளே இருந்து திறக்க முடியாது. அந்த விண்கலத்தை வெளியில் இருந்து விண்கலத்தை திறந்து அதன் பின் ஒவ்வொரு வீரராக வெளியே வருவார்கள். முதலில் சுனிதா வில்லியம்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சுனிதா வில்லியம்ஸை தொடர்ந்து வில்மோர் வருவார், அதற்கு பிறகு ஹேக் வருவார், அதற்கு பிறகு அந்த ரஷ்ய விண்வெளி வீரர் 4 பேரும். எனவே 4 பேரும் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் யார் முதல் வெளியே வருவார் என்பதெல்லாம் பிறகுதான் முடிவு செய்யப்படும். ஆனால் இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. இந்த நடைமுறையில் தான் அவர்கள் மெதுவாக செய்வார்கள். எதற்காக 17 மணி நேரமாக ரஷ்யாவின் விண்கலம் 3 மணி நேரத்தில் பூமிக்கு வரும்பொழுது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் 9 மட்டும் ஏன் 17 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது என்றால், துல்லியமாக திட்டமிட்ட இடத்தில் சரியான இடத்தில் இறங்க வேண்டும் என்ற கணிப்பின் காரணமாகவும் வானிலை மாற்றத்திற்கு ஏற்ப மெல்ல மெல்ல அந்த பூமியை சுற்றி வரும் பாதையிலிருந்து மெல்ல கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையின் நோக்கில் தான் இந்த விண்கலம் மெதுவாக கொண்டு வரப்படுகிறது. அதனால்தான் இவ்வளவு நேரம் 17 மணி நேரம் ஆவதற்கு இதுதான் காரணம் என கூறப்படுகிறது. புளோரிடா அருகே உள்ள கெனடி ஸ்பேஸ் சென்டர் இருக்கிறது. அங்குள்ள புளோரிடா கடற்கரை பகுதியில் தான் இந்த விண்கலம் சரியாக கடலில் இறங்க இருக்கிறது. அந்த கடைசி நேரத்தில், அதாவது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினரை சுமந்து வரும் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கலம் அதிவேகமாக பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும். அப்போது சுமார் 1600 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சுனிதா வில்லியம்ஸ் 1600 டிகிரி செல்சியஸ் என்றால் எந்த அளவுக்கு வெப்பம் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். நம்மால் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தையே நம்மால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆனால் 1600 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அப்போது வெளிப்படும். சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் மற்ற இருவரும் இந்த அதீத வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த வெப்ப பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் அணிந்திருக்கிறார்கள். எனவே பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது. புவியின் வளிமண்டலத்திற்கு நுழைந்ததும் அந்த டிராகன் கலமானது களத்தினுடைய விரைவாகவே தனது வேகத்திலிருந்து மெல்ல மெல்ல இறங்கும். ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 அந்த புவியீர்ப்பு விசைக்குள் வந்தவுடன், வளிமண்டலத்திற்கு வந்தவுடன் புவியீர்ப்பு விசையோட தாக்கம் அதிகமாக, அதாவது அவர்கள் புவியீர்ப்பு விசையே இல்லாத இடத்திலிருந்து விண்வெளியிலிருந்து உள்ளே நுழையும் பொழுது அந்த புவியீர்ப்பு விசை கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக ஒரு அழுத்தம் வரும். அந்த அழுத்தமான ஈர்ப்பு விசையை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான, இதற்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்திருப்பார்கள். அதன் பின் தான் அந்த 4 பெரிய பேராசூட்டுகள் விரிவடைந்து அந்த களத்தில் இருக்கும் 4 அந்த பேராசூட்டுகள் விரியும் பொழுதும் ஒரு பெரிய ஷேக் என்பார்கள், ஒரு பெரிய அதிர்வு போன்ற அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வினையும் தாங்கிக் கொள்வதற்கு அவருக்கு பயிற்சி கொடுத்திருப்பார்கள். அந்த அதிர்வினை உட்கொண்ட பிறகு மெல்ல மெல்ல அது வேகம் குறைந்து பெருங்கடலில் அந்த
அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடலே மெல்ல அந்த புளோரிடா அருகில் உள்ள கடலிலே மெல்ல அந்த விண்கலமானது பசிபிக் பெருங்கடல் புளோரிடா அருகே உள்ள அந்த கடற்பகுதியிலே தரையில் அதாவது தண்ணீரிலே இறங்கும் பொழுது அந்த விண்கலம் தண்ணீரிலே புதக்கென்று விழும்போது அதனுடைய சத்தத்தின் காரணமாக தண்ணீர் பீச்சி அடிக்கும் நான்காப்புறமும். ஆனால் மீட்பு படகுகள் அருகிலே இருப்பதால் உடனடியாக அந்த மீட்பு படகுகள் வந்து அவர்கள் அந்த விண்கலத்தினை வெளியே ஹேட்சை திறப்பார்கள். அதன் பின் ஒவ்வொரு வீரராக வெளியே வருவார்கள். இதுதான் அந்த நடைமுறை. அந்த திக் நிமிடங்கள் இதுதான் நடக்க போகிறது. இது திட்டமிட்டபடி நடந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்பதுதான் விஞ்ஞானிகளின் கணிப்பு. நாசா விஞ்ஞானிகளும் ஸ்பேஸ் எக்ஸ் உடைய நிறுவனத்துடைய விஞ்ஞானிகளும் இது திட்டமிட்டு துல்லியமாக நாங்கள் தெளிவாக இதை திட்டமிட்டு கொண்டு செயல்படுத்தி இருக்கிறோம். எனவே எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வந்து இறங்கும். வானிலையும் தற்போது நமக்கு சாதகமாக இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்று அதாவது நாளை காலை அதிகாலை சரியாக இந்திய நேரப்படி 2:57 மணிக்கு அந்த விண்கலம் தண்ணீரிலே இறங்கிவிடும். மிக சிறப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது என்று எதிர்பார்க்கிறோம் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். எனவே இந்த 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 திக் நிமிடங்களை பார்ப்பதற்காக தான் உலகம் முழுவதும் இந்த நேரலையை பார்க்க இருக்கிறார்கள். இதுவரை நாசாவை நேரலை இவ்வளவு பேர் பார்த்திருக்க மாட்டார்கள் என்ற அளவிலே பல மில்லியன் மக்கள் தற்போதே அதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும், இந்தியாவிலும் அதை பலர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். என்றால் பிரதமர் முதல் பாமரன் வரை அனைவருமே சுனிதா வில்லியம்ஸ் குறித்து தற்போது பேசிக் கொண்ட தலைப்புச் செய்தியாக சுனிதா வில்லியம்ஸ் தான் இருக்கிறார். எனவே அவருடைய இந்த வருகை அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த திக் நிமிடங்கள் திட்டமிட்டபடி சென்றால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுபமாக அனைத்தும் சுலபமாக முடிவடையும். எனவே அந்த திக் நிமிடங்களுக்காக நாம் சிறப்பு நிரலையை சத்தியம் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்று நள்ளிரவு 2 மணி முதல் அந்த சிறப்பு நிரலில் நீங்களும் அந்த காட்சிகளை உடனுக்குடன் நொடிக்கு நொடி அங்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் தெளிவாக காண முடியும். அதற்கான ஏற்பாடுகளை சத்தியம் தொலைக்காட்சி செய்திருக்கிறது என்பதையும் நேயர்களுக்கு தற்போது நாம் தெரியப்படுத்துகிறோம்.